ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜாஸ் ஹப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் மாடல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து பார்த்திங்கன்னா 3D அனிமேஷன் லைக் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கலர் பேப்பர்ஸ் லைக் க்ரீன் கலர், எல்லோ கலர் அண்டு ப்ரௌன் அண்ட் ஃப்ரூட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஷீட்ஸ் இது வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிசர் அண்டு ஃபெவிகால் அண்ட் ஒன் ஸ்டிக். அந்த ஸ்டெம்முக்கு வந்துட்டு ஸ்டிக் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்ட் ஆஃப் பிளான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாட் ரெடி பண்ணுறதுக்கு நார்மலாக நமக்கு கப் வேணும். நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு சாம்பார் சட்னிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு கீழே ஃபஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அதில் வந்துட்டு ப்ரௌன் கலர் பேப்பர் வந்து ஒட்ட வச்சுருங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக் வாங்கி அதை வந்து நடுவில் வச்சுட்டு அடியில் வந்து வெயிட்டுக்காக வந்துட்டு நீங்கள் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு ரவுண்ட் பண்ணி அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்துட்டு செல்லோ டேப் போட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரூட் வந்துட்டு நம்மளுக்கு வேணும் இல்லையா, ஸோ அதை வந்து கோதுமை மாவு எடுத்து அதை நாங்கள் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லீஃப்க்கு வந்துட்டு லீஃப் மாதிரி நம்ம க்ரீன் கலர் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷீட் எடுத்து ஸ்டார் மாதிரி கட் பண்ணி அதை வந்து அப்படியே எடுத்து ரவுண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம பேப்பர்லேயே வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். பட் அப்படி முடியாதவங்க கோதுமை மாவு இருக்கு இல்லையா, ஸோ கோதுமை மாவு எடுத்து லைட்டாக சின்ன சின்ன ரவுண்டாக வந்து பண்ணி அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாமே முடிச்ச வாட்டி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஒயிட் கலர் ஷார்ட் வந்து வாங்கி அதை வந்து சிங்கிள் பீஸாக கட் பண்ணி ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸோட நேமையும் வந்து அதில் வந்து எழுதிடலாம். லைக் ஃபஸ்ட்டு வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, ஃப்ளவர், லீஃபு, ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க. தென் டாபிக் வந்துட்டு மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மலாக ஷார்ட் ஒர்க் மாதிரி இல்லாமல் இது வந்து யூனிக்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் லைக் தேஜாஸ் ஹப் சேனல். ஸோ தேங்க்யூ வெரி